என் குருவே துணை. இப்போது பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னா, நிறைய பேர் வந்து பேய் பிடிச்சிருக்கோம். சிலர் வந்து பூதத்தால் பாதிப்புகள் இருக்கும். சில மாந்திரிக பிரயோக வேலைகள், போத பிரயோக வேலைகள் செஞ்சாங்கன்னா, அது யாருக்கு செய்கிறாங்களோ அந்த உடம்புல அந்த போதை இறங்கி அவங்கள பாடுபடுத்தும். பிசாசுகள் அது எப்படின்னா, அகாலம் மரணம் அடையக்கூடிய சில ஆத்மாக்கள் வந்து பிசாசுகளாக மாறும். என்னென்னா, பழி வாங்கும் உணர்வோடு இருக்கிறதுனால அது பிசாசுகளாக மாறும். இப்படிப்பட்ட விஷயங்களை வந்து எப்படி பந்தகம் பண்ணுறது, அந்த சக்தியை வந்து எப்படி விரட்டுறது. உள்ளுக்குள்ளே சில பேருக்கு வந்து உடலுக்குள்ளே இருக்கும், ஆனால் வெளியே வரன்னா வராது. எந்த வகையிலும் அறிகுறிகள் தெரியாது. ஒரு மனிதனுக்கு வந்து பேய் பிடிச்சிருக்கு ஆனால் சில பேருக்கு வந்து அறிகுறி தெரியாமையே அவங்க இருப்பாங்க, நல்லா தான் இருப்பாங்க, ஆனால் உடலுக்குள்ளே அவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும். அதனால் அப்படிப்பட்டவங்களுக்கு அவங்க உடல்லேருந்து பேய் வெளியே வர வச்சு ஆட்டி வைக்கணும், பேச வைக்கணும். ஆனால் அது ஒரு எந்திரம் உண்டு. அந்த எந்திரத்தை போட்டு அது என்னென்னா, அந்த பச்சரிசி மாவில் தான் அந்த கோலத்தை போடணும். போட்டு அதில் வந்து அந்த மந்திரத்தை, சுப்பிரமணியோட மந்திரத்தை போட்டு, சிந்தாமணி மந்திரம் அது போட்டு, பிறகு அது 4 பக்கம் வந்து வாசல் வச்சு, அந்த வாசலில் பைரவர் நிப்பாட்டி, அந்த இடத்துல அந்த 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 எந்திரத்து மேலே பாதிக்கப்பட்ட நபரை உட்கார வச்சு, அந்த பேய் உச்சாடனம் பண்ணக்கூடிய மந்திரத்தை நீங்கள் படிக்கும்போது, அது கர்ப்பத்துக்குள்ளே வயிற்று பகுதியில் எந்த பகுதியில் அந்த பேய் உள்ளே போய் அடங்கியிருந்தாலும் அது வெளியே கொண்டு வரலாம். அது வந்து சிலர் வந்து ஆட்டி வைக்கலாம், ஆடும், ஆடி ஆடி அது அப்படி பேசும். சில பேர் வந்து அவங்க பேசுவாங்க, அவங்க ஆசைப்பட்டதெல்லாம் கேட்பாங்க. சாப்பிட்ற பொருளோ, குடிக்கிற பொருளோ, அவங்க வாழ்நாள் அந்த ஆத்மா வந்து வாழும்போது என்னென்ன சாப்பிட்டு ஆசைப்பட்டதோ அதெல்லாம் இந்த உடம்புல இருந்துக்கிட்டு அதெல்லாம் சாப்பிடணுன்னு கேட்பாங்க. கேட்டால் போயிடுவேன்னு சொல்லுவாங்க, அதில் போவாது. ஆனால் அது போக வைக்கணும்னா இந்த வேலை செய்யணும். இந்த எந்திரத்தை உட்கார வச்சு, சுப்பிரமணியரை எந்திரம் வச்சு, பெரம்பு ஒன்று ரெடி பண்ணி, மந்திரவாதிகள் எல்லாம் வச்சுருப்பாங்க, அந்த மாதிரி நீங்களும் ரெடி பண்ணி வச்சுருக்கணும். சுப்பிரமணியர் எந்திரம் வச்சு அந்த மந்திரத்தை பூஜை பண்ணி, அந்த பெரம்பில் வந்து அது காப்பு மாதிரி போட்டு வச்சுருக்கணும். அப்போது அந்த பேய் பிடிச்ச நபரை வந்து அந்த எந்திரத்தை உட்கார வச்சு, இந்த பெரம்பை அவங்க தலையில் வச்சு நீங்கள் வந்து அந்த மந்திரத்தை படிக்கும்போது அது வந்து சத்திய வாக்கு கொடுத்துட்டு ஓடி போயிடும். இது ஒரு முறை. சில கெட்டணம் பிடிச்ச சக்திகளாக உண்டு. மனித பிறவி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து நிறைய பேர் தொல்லை கொடுத்துருப்பாங்க, அவங்க இறந்துருப்பாங்க. அது வந்து ரொம்ப கெட்டணம் பிடிச்ச ஆத்மாவாக இருக்கும். அதெல்லாம் உங்களை ஏமாற்றும், பல வகையை ஏமாற்றும். அப்பானோ, அம்மானோ, ஐயானோ, சாமியானோ, என்ன வேணாலும் பேசுவாங்க. அதுக்கிட்ட ஏமாறக்கூடாது. அப்படிப்பட்டதை வந்து நம்ம வந்து பெரம்பு வச்செல்லாம் மந்திரத்தை படிக்கக்கூடாது. அது என்ன பண்ணோன்னா, ஆடு வச்சு தெய்வத்தை அந்த வர வச்சு, அது உச்சி முடி எடுத்து, அந்த உச்சி முடி துரும்பு சாணியில் கட்டி, அந்த பேய் வர வச்சு சத்திய வாக்கு வாங்கிட்டு, அந்த உச்சி முடியில் அந்த ஆத்மாவை நிப்பாட்டு எடுத்துன்னு போய்ட்டு ஒரு மரத்தில் இறக்கி அங்கே பந்தகம் பண்ணணும். பந்தக மந்திரத்தை படித்து அதில் உள்ளே இறக்கணும். அப்படி இருந்தால் தான் அதில் துர ஆத்மாக்கள் வந்து வெளியே எடுக்க முடியும், இல்லைன்னு எடுக்க முடியாது. இது ஒரு முறை. இப்போ இது வந்து பூதங்கள் இருக்கு இல்லையா, இந்த பூதங்கள் எப்படி இறக்குறதான்னு சொன்னால், புடுவை வாங்கிக்கணும். புடுவை வாங்கிட்டு ஒரு பொம்மை செஞ்சு, அந்த பொம்மையில் வந்து சில பரிகார பொருளெல்லாம் வைக்கணும். முட்டை, சுருட்டு, விபூதி கட்டி, அவல், கடலை, பொரி, வெல்லம், இது மாதிரி பொருளெல்லாம் இருக்குது. சில மூலிகை வேர்கள் இருக்குது. அதெல்லாம் வச்சு எந்த நபரும் பாதிச்சிருக்காரோ அவர் எதிர்க்க வச்சு நம்ம இது பூஜை பண்ணும்போது அவங்க உடம்புல இருக்க போத சக்தி வந்து அந்த பொம்மையில் இறங்கும்.
இறங்கும்போது டக்குன்னு என்ன பண்ணும், அந்த மந்திரத்தை படிச்சுக்கொண்டே அந்த சக்தி உள்ளே வரும்போது ஒரு விதமான அசைவு காட்டும். அது உள்ளே வரும்போது ஒரு விதமான அசைவு, ஒரு உதறல் உங்களுக்கே அது தெரியும் நல்லா. அப்போது அந்த அந்த சின்ன ஒரு குடுவையில் அது மூடி போட்டு அதை சுற்றி வந்து பந்தகம் பண்ணி ஒரு மஞ்சள் காப்பு கட்டி அது ஒரு அந்த அந்த அறாமல் அதுக்கு ஒரு பந்தகம் பண்ணி அப்புறம் மந்திரத்தை வந்து கட்டு போட்டு பந்தகம் பண்ணி எடுத்து போட்டு சுடுதலை வச்சுட்டிங்கன்னா அது வந்து நிவர்த்தி ஆகும். இப்படி பல வகையான மாந்திரிக பிரயோக வேலைகள் இருக்குது. அது வந்து நிவர்த்தி பண்ணக்கூடிய விஷயங்கள் இருக்குது. இல்லை, மாந்திரிகம் வந்து ரொம்ப அற்புதமானது. முறையாக கற்றுனா தான் பண்ண முடியும். இல்லைன்னா யார் இது வந்து பிரயோகம் படுத்துகிறாங்களோ, யார் வந்து இந்த தோஷை நிவர்த்தி பண்ணுறாங்களோ அவங்களுக்கே வந்து கூட அடிக்கும் ஒரு வாட்டி. அதனால் இது முறையாக கற்றுக்கிட்டா நல்லது. சரிங்களா? நீங்கள் எல்லோரும் வந்து நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். ஓம் நமச்சிவாய. ஓம்.